ஒரு ரத்தனம் கிடச்சது ஒரு வியாபாரிக்கு. யாரோ ஒரு சம்படவன் மீனோட வயத்தில் ரத்தனம் இருந்தது. அது விலை எங்கேயானு 2-3 கோடி இருக்கும். ஆனால் பிடிச்ச சம்படவனுக்கு அதன் விலை தெரியாது. நேராக அந்த ஊரில் இருக்க வியாபாரிகிட்ட போனால் அவர் கேட்டார், உனக்கு எவ்வளோ வேணும்? இவர் திருப்பி, உனக்கு எவ்வளோ கொடுப்பீர்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அவனுக்கு அன்னைக்கு சோறு வேணும் 50 ரூபான்னா. அவனுக்கு அது பெரிய சமாச்சாரம். 50 ரூபான்னா புரிஞ்சுனுட்டான் வியாபாரி. சரியாக 50, உனக்காக பரவாயில்ல, இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க, 60 வச்சுக்கோ. 10 ரூபா சேர்த்து போட்டு கொடுத்தான். அவனுக்கு ரொம்ப திருப்தி. வாங்கினா கிளம்பி போயிட்டான். வியாபாரி அதை நன்னா பட்டை தீட்டுறான். இந்த பக்கம் பார்த்தா மஞ்சள் அடிக்கிறது, அந்த பக்கம் பார்த்தா நீளமாக கொட்டுறது, அந்த பக்கம் பார்த்தா ஷஹப்பாக கொட்டுறது. இப்படி பார்த்தா 1 கோடிங்கிறான், அப்படி பார்த்தா 2 கோடிங்கிறான். நேராக ஊரினுடைய ராஜாவிட்ட எடுத்துன்னு போனான். உமக்காக நான் நாடு நாடாக தேடி இந்த கல்லை எடுத்துன்னு வந்திருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமோ? எவ்வளவுன்னு கேட்டான். 3 கோடி ரூபான்னா. கொடுத்தாச்சு. ராஜா கவலையப்படல. எடுத்தான் கஜானாலேருந்து 3 கோடியை கொடுத்தான். வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு இப்போ ராஜா என்ன பண்ணுவான்? இன்னொரு தரம் பட்டத்து விட்டு பக்கத்து தேசத்து ராஜாவுக்கு 4 கோடி குத்துலாமா? பண்ணவே மாட்டான். ஒன்றும் உடனே பொற்கொல்லரை கூட்டு தங்க எழுத்தில் போட்டுப்பார். இல்லை ரொம்ப பிடித்தமான ராணியாக இருந்தால் முதல்ல அவ கழுத்தில் போடுவார். இவ்வளோ தானே ராஜா செய்வார். அதே ரத்தனம், அந்த ரத்தனம் 50 ரூபாய்க்கும் கை மாறித்து, ரத்தனம் 3 கோடிக்கும் கை மாறித்து. ரத்தனம் கையே மாறலை, தன் விருப்பத்துக்குன்னு போச்சு. இந்த ரத்தனம் தான் இப்போ நாமம். பகவானுடைய திருநாமங்கள் தான் ரத்தனங்கள்னு வச்சுங்க. அது எனக்கு வியாதி போகணும், கல்யாணம் ஆகணும், பரீட்சை தேரணும், வேலை கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும், இதுக்காகலாம் சொன்னேன்னா 50 ரூபாய்க்கு கை மாற்றி விட்டா போல. 50 ரூபா வேண்ட ரத்தனத்தை கொடுக்கலையா? அது போல் சின்ன சின்ன பையனுக்கு கொடுத்தேன்னா 50 ரூபா வியாபாரம்னு அர்த்தம். சாமி அதெல்லாம் நான் பண்ணுறதா இல்லை, நாமத்தினுடைய மகாத்மியம் எனக்கு தெரியும், அதை சொல்லி பகவான்கிட்ட மோட்சம் கேட்க போகிறேன், முக்தி அடைய போகிறேன்னா சரி 3 கோடிக்கு விற்றா போலே. எனது பெரிய வியாபாரம் இல்லையோ. அதனால் முக்தி கேட்டுட்டு நாமங்களை சொன்னால் 3 கோடி கொடுத்தா போலே. இன்னொருத்தர் சொன்னார், நான் 50க்கு விற்கிறதா இல்லை, 3 கோடிக்கு விற்கிறதா இல்லை, அதை சொல்கிறதுக்குன்னு சொல்ல போகிறேன். அதை ராஜா ராணி கழுத்தில் போட்டு அழகு பார்த்தா போலே. இந்த 3ல் நாம் யாராக இருக்கணும்? இப்போது அது 50 ரூபாய்க்கு விற்றவனாக இருக்கணுமா, 3 கோடிக்கு விற்றவனாக இருக்கணுமா, இல்லை கழுத்தில் போட்டுன்னு திருப்திப்பட்டவனாக இருக்கணுமா? சத்தியாக ராஜாவாக இருக்கணும் தானே யாருமே ஆசைப்படுவா. அப்போ நாமங்களை சொல்லும் இன்பத்துக்காக சொல்ல வேண்டும், பிரதிபலனை கருதி அல்ல. ஆனால் கருத வேண்டாம்ங்கிறதுக்காக கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. இப்போ கிடைக்காதுன்னு ஒருத்தரும் சொல்லலை, கண்டிப்பாக கிடைக்கும் தான் சொல்லியிருக்கா. ஆனால் அது கிடைப்பதற்காக நீ தேடாதே. நம்ம சொல்வது அதுக்கு சொல்லக்கூடாது. நம்ம சொல்கிறது சொல்லும் இன்பத்துக்காக, பெருமானுடைய திருப்திக்காக சொல்லணும். சொல்லிட்டா தானே மற்றொரு பக்கத்தில் இது கிடைச்சுட்டே இருக்கும்.